Hi everyone. So இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இங்க தான் ஆக்சுவல் நம்ம இந்த ஃபுல் ஃபைன் டியூனிங்கோட ட்ரைனிங்கே இங்க தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம அந்த டேட்டா செட்டை ஃபுல்லா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த வீடியோல இருந்து அந்த டேட்டா செட்டை ஃபீட் பண்ணி அந்த லாமா மாடலை ஃபுல்லா ட்ரெயின் பண்ணி அதாவது ஃபைன் டியூன் பண்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரி ஏஐல உங்களுக்கு இன்டெப்தான நாலேஜ் பத்தி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் ஏஐ வித் ஆகாஷ் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபைன் டியூன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைப்ரரி பாத்தீங்கன்னா லைக் இந்த இடத்துல TRL அப்படின்னு இருக்கும். ஸோ பேசிக்கா இது வந்து ஒரு ஹக்கிங் ஃபேஸ் லைப்ரரி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா T வந்து லைக் ஸ்டாண்ட் ஃபார் ட்ரான்ஸ்ஃபார்மர், RLனா ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக நம்ம ஒரு 2 to 3 வீடியோஸ்க்கு முன்னாடி அந்த டைப்ஸ் ஆஃப் ஃபைன் டியூனிங்லேயே பார்த்துருப்போம். லைக் அந்த ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், அப்புறம் அந்த DPO டெக்னிக் அந்த மாதிரிலான்ட்டு. ஸோ அதில் ஒன் ஆஃப் த டெக்னிக்காக சூப்பர்வைஸ் ஃபைன் டியூனிங் தான். ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோ ஃபுல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி ரன் பண்ண போகிறோம். அண்ட் அதை ரன் பண்ணுறதுக்கு இந்த பேக்கேஜாக பார்த்தீங்கன்னா TRL அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதை மட்டும் நம்ம யூஸ் பண்ணி இங்கே ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை மட்டும் நம்ம ஜஸ்ட் இங்கே இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் அந்த SFT ட்ரெயினர் அந்த கிளாஸில் தான் நம்ம ஃபுல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதில் மேஜராக ஒரு 3 விஷயம் இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடல். அண்ட் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா நம்ம லோட் பண்ண அந்த மாடல் இருக்காது. ஸோ நம்ம வந்து இந்த அதாவது இந்த பெஃப்ட்டை யூஸ் பண்ணி அந்த மாடலை நம்ம வந்து பேராமீட்டர்ஸை டிஃபைன் பண்ணிப்போம். அந்த லோரா ரேங்க் அந்த அடாப்டர்ஸ் எல்லாமே. ஸோ இந்த மாடலை தான் இங்கே லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் மாடல் ஈக்குவல் டு மாடல் நம்ம அதை கொடுத்துருவோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே டோக்கனைசர் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இந்த டோக்கனைசர் பார்த்தீங்கன்னா நம்ம இனிஷியலாக நம்ம லோட் பண்ணப்போ அந்த ஒரு டோக்கனைசர் இருந்திருக்கும் அந்த லாமா மாடலில் லோட் பண்ணப்போவே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இந்த டோக்கனைசர் இருக்குது. ஸோ இந்த டோக்கனைசர் தான் நம்ம இந்த இடத்துல இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெயின் டேட்டா செட் அப்படின்ற ஒரு பேராமீட்டர் இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ நேரம் பண்ணி வச்சிருக்க அந்த டேட்டா செட்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்போம். ஸோ அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம போன இதில் பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா செட்டோட டைப்பை பார்த்துருப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ டேட்டா செட் அப்படின்ட்டு இங்கே ஒரு டேபிள், அதாவது ஆரோ டேபிள் அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம நீங்கள் ஒரு கொஸ்டின் வரல, இங்கே டேரெக்டாகவே நம்ம ஏன் இங்கே JSON எல்லாவே லைக் அந்த ஃபார்மேட்லேயே நம்ம ஏன் லோட் பண்ணக்கூடாது அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஸோ பேசிக்காக இந்த ஃபைன் டியூனிங் பண்ணும்போது இந்த TRL இந்த SFT ட்ரெயினர் இந்த கிளாஸுக்கான ஒரு ரிக்வயர்மெண்ட்டாக இந்த ட்ரெயின் டேட்டா செட்டில் கொடுக்கும்போது இந்த டேபிள், அதாவது இந்த ஆரோ டேபிள் இந்த ஃபார்மேட்டில் இருந்தால் தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ அந்த ஒரு மேஜர் ரீசனுக்காக தான் நம்ம இந்த டேட்டா செட்டிங், அதாவது அந்த டேட்டாவை இந்த டேட்டா செட் இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் கொடுத்து அண்ட் இந்த SFT ட்ரெயினர் நீங்கள் லோட் பண்ணிங்கன்னா அது கம்பேட்டபிளாக இருக்காது. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு எரர் வரும். ஸோ இது ஒரு மேண்டேட்டரி ஸ்டெப்பாக தான் இங்கே டேட்டா செட்டை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் இனி ஒரு 4 ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் இருக்குது. ஸோ அதை மட்டும் இங்கே ஜஸ்ட் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா டேட்டா செட் டெக்ஸ்ட் ஃபீல்டு அப்படின்னு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டேட்டா செட்டில் என்ன ஃபீல்டு நமக்கு தேவையோ அதை இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே டேட்டா செட் இங்கே வியூ பண்ணிங்கன்னா இங்கே இன்புட், அவுட்புட், அப்புறம் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ பேசிக்காக இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் நமக்கு ட்ரெயின் பண்ணும்போது தேவைப்படாது. வேற இந்த டெக்ஸ்ட்டில் தான் நம்ம இந்த ஸ்பெஷல் டோக்கன்ஸ் அண்ட் அந்த ப்ராம்ப்டிங் ஃபார்மேட்லாம் கொடுத்து நம்ம இந்த இடத்துல ஃபீட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த டெக்ஸ்ட் இந்த கீயை தான் நம்ம வந்து இந்த டேட்டா செட்டை வச்சு நம்ம ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இந்த டேட்டா செட் டெக்ஸ்ட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட் அப்படின்ட்டு இந்த ஒரு கீயை தான் நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுறோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் சீக்வன்ஸ் லென்த் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ பேசிக்காக இது வந்து இனிஷியலாக நம்ம அந்த மாடல் லோட் பண்ணும்போதே அந்த மேக்ஸிமம் சீக்வன்ஸ் லென்த் இங்கே டிஃபைன் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2048 அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக இது வந்து எவ்வளோ இன்புட் அண்ட் அவுட்புட் டோக்கன்ஸ் ஜென்ரேட் ஆகிற அதோட லென்த்தை தான் இங்கே மெஷர் பண்ணி சொல்கிறோம். ஸோ நம்மளோட யூஸ் கேஸ் இது கிளாசிஃபிகேஷனுக்கு அவ்வளோ தேவைப்படாது. மேபி லைக் 1024 கூட கொடுத்துக்கலாம். பட் ஜஸ்ட் ஒரு சேஃபர் சைடுக்கு நான் லைக் 2048 இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். தென் பார்த்தீங்கன்னா டேட்டா செட் நம்பர் ப்ராசஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ பேசிக்காக இது வந்து உங்களுக்கு அந்த மல்டி த்ரெடிங் எனேபிள் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பேராமீட்டர் தான். ஸோ அகைன் லைக் இதுமே லைக் நீங்கள் ஜஸ்ட் பிளே அரவுண்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படின்ட்டு. அண்ட் தென் லைக் பேக்கிங் அப்படின்ற ஒன்று இருக்குது. ஸோ பேசிக்காக இது வந்து ஒரு ஸ்கேலிங் ஃபேக்டர் மாதிரி இருக்கும். பட் இது தெரியலனாலும் நோ ப்ராப்ளம், ஜஸ்ட் அதை அப்படியே விட்டுக்கோங்க. பேசிக்காக மேஜராக இந்த பேராமீட்டர்ஸ் இந்த SFT ட்ரெயினருக்குள்ள நம்மளால கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் அடிஷ்னலாக நம்ம பேராமீட்டர்ஸ்லாம் கொடுக்கணும்னா args அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்கும். ஸோ அதுக்குள்ள நம்ம அடிஷ்னல் ஆர்குமெண்ட்ல லைக் இந்த SFT ட்ரெயினர் கொடுத்து நம்ம ட்ரெயின் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா லைக் அதே மாதிரி ஹக்கிங் ஃபேஸில் ட்ரான்ஸ்ஃபார்மர்ன்ற ஒரு பேக்கேஜ் இருக்கும். ஸோ அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா லைக் ட்ரைனிங் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி இங்கே ஆர்க்ஸ்ல நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இதை மட்டும் நான் ஜஸ்ட் ரன் பண்ணிக்கிறேன். நமக்கு தேவைப்படுற பேராமீட்டர்ஸ் மட்டும் நான் இங்கே ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். லைக் இதில் கொஞ்சம் அதிகமான பேராமீட்டர்ஸ் இருக்கும். பட் இதில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு அவசியமும் இல்லை. இல்லை மேஜராக ஒன்று என்ன நமக்கு தெரியணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் ஸ்டெப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ பேசிக்காக இதுதான் உங்களோட அந்த நம்பர் ஆஃப் இபாக்ஸ் அதை டிட்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அகைன் லைக் ரொம்ப நான் டீட்டெயிலாக போகல. பட் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கேல்குலேஷன் மாதிரி லைக் ஓரளவு சொல்கிறேன். பட் இன்கேஸ் உங்களுக்கு புரியலனா கூட ஜஸ்ட் விட்டுருங்க, அது ஒன்றும் நோ ப்ராப்ளம். ஸோ பேசிக்காக இந்த இது எப்படி டிட்டர்மைன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டேட்டா சாம்பிள்ஸ் வந்து ஒரு 100 டேட்டா சாம்பிள்ஸ் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் சைஸ் அப்படின்ற ஒரு நம்பர் கொடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 100 டேட்டா சாம்பிள்ஸ்க்கு 8 அப்படின்ற ஒரு பேட்ச் சைஸில் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது அப்ராக்சிமேட்லாம் அரௌண்ட் லைக் ஒரு 12 அந்த மாதிரி ஒரு நம்பர் கொடுக்கும், லைக் டிவைட் பண்ணிங்கன்னா. ஸோ அந்த நம்பர்
அந்த நம்பர் உங்களுக்கு கிடச்சக்கப்புறம் இந்த மேக்ஸ் ஸ்டெப்ஸ் வச்சு நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேஸில் 60 டிவைடட் பை 12 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 epochsக்கு அது ரன் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ நான் ஏன் இது மோஸ்ட்டாக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் ஸ்டெப்ஸ் தான் அந்த நம்பர் ஆஃப் epochsை நம்ம டிட்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஜென்ரலாக லைக் ஹையர் தான் நம்பர் ஆஃப் epochsா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டராக அந்த மாடல் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி. ஸோ பேசிக்காக உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் நியூரல் நெட்வொர்க் பேக் அண்ட் ஃபோர்த், அதாவது ஒரு ஃபார்வர்ட் ப்ரொபகேஷன் ஒரு பேக்வர்ட் ப்ரொபகேஷனில் போயிட்டு அந்த வெயிட்ஸ் எல்லாம் அப்டேட் ஆகிறத ஒரு epoch மாதிரி வரும். ஸோ அதில் நம்பர் ஆஃப் epochs இருந்துச்சுன்னா அந்த மாடல் நல்லாவே லேர்ன் ஆகும். ஸோ அதை டிட்டர்மைன் பண்ணுறது இந்த மேக்ஸ் ஸ்டெப்ஸ் அப்படின்ற ஒரு வேரியபிள் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லேர்னிங் ரேட் இப்பெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு கான்ஸ்டன்டான ஒரு வேல்யூ தான். பேசிக்காக இது 2 × 10⁻⁴ அப்படின்ற ஒரு வரும். ஸோ பேசிக்காக 0.0002 அந்த மாதிரி என்னமோ ஒன்று வரும். அண்ட் இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் தான், பிகாஸ் நம்ம வந்து ஒரு குவான்டைஸ் மாடல் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த லேர்னிங் ரேட் இந்த வேல்யூவில் சேஞ்ச் ஆகாது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே FP16 அண்ட் BF16 அப்படின்னு இருக்கு. ஸோ இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் இந்த குவான்டைசேஷன்லே. அண்ட் நம்ம கூகுள் கொலாபில் ரன் பண்ணுறதுனால நம்மளோட GPU வெர்ஷன் இது மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளது T4 GPU தான் இருக்கும். ஸோ பேசிக்காக நமக்கு வந்து இந்த T4 GPUக்கு இந்த FP16 மட்டும் தான் சப்போர்ட்டடாக இருக்கும். ஸோ அதனால நம்ம அந்த FP16 தான் இங்கே லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறஸ் நீங்கள் வேறு GPU லைக் அந்த A100 சீரீஸில் இருக்குது, இல்லை H அந்த சீரீஸில் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த BF16 உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருக்கும். பட் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்கன்னா FP16 விட BF16 தான் பெட்டராக பெர்ஃபார்ம் ஆகும். பட் நமக்கு லிமிடேஷன் படி நம்மக்கிட்ட FP16 தான் நம்ம ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கு பார்த்தீங்கன்னா இஸ் BF16 சப்போர்ட்டட் அப்படின்ற ஒரு மெத்தட் இது அன்ஸ்லாட்டில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ அதை மட்டும் இங்கே ஜஸ்ட் நான் அகைன் லைக் அதை மட்டும் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இம்போர்ட் பண்ணி அந்த மெத்தட் நம்ம இங்கே யூஸ் பண்ணிட்டு நம்ம இந்த இதை ரன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்டிமைசர்ன்னு இருக்கும், லைக் அது வந்து ஆடம் ஆப்டிமைசர்ன்னு இருக்கும். அண்ட் அதுவுமே ஒரு 8 பிட் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிகாஸ் இது வந்து உங்களுக்கு அகைன் உங்களுக்கு லெஸ்ஸர் மெமரி உங்களுக்கு ஸ்டோர் பண்ணி கொடுக்குற மாதிரி. அண்ட் தென் மீதிலாம் நீங்கள் அவ்வளோ பெருசாக வரி பண்ணிக்கணும்னு தேவையே லைக் அதிகமாக உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் ஸ்டெப்ஸை மட்டும் லைக் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலே போதும். ஸோ இதை மட்டும் நீங்கள் டியூன் பண்ணி கொஞ்சம் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி உங்கள் மாடலை மாற்றுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு wrap பண்ணிட்டு ஒரே ஒரு வேரியபிள்குள்ளே மட்டும் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ட்ரெயினர் அப்படின்ற ஒரு வேரியபிள்குள்ளே லைக் இந்த SFT ட்ரெயினரை மட்டும் இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ டியூரிங் இனிஷியலைசேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ப்ராசஸ் மாதிரி ரன் ஆகும். ஸோ பேசிக்காக இது ட்ரைனிங் நடக்காது. ஸோ இது ஜஸ்ட் மட்டும் இந்த டேட்டா செட்டை நமக்கு லோட் பண்ணி மட்டும் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக தான் நம்ம இங்கே ட்ரைனிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரைனிங் பார்த்தீங்கன்னா லைக் trainer.train அப்படின்னு கொடுத்தா தான் உங்களுக்கு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஜஸ்ட் ஒரு வேரியபிள்குள்ளே மட்டும் இங்கே அகைன் லைக் லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இது கொஞ்சம் ஒரு மினிட்ஸ் எடுக்கும்னு வச்சுக்கலாம். பிகாஸ் நம்ம கொடுக்குற டேட்டாவோட சாம்பிளுமே ரொம்ப சின்ன சாம்பிள் தான். அண்ட் நம்ம யூஸ் பண்ண மாடலுமே ரொம்ப சின்ன மாடல் தான். ஸோ அதை தான் நம்ம இங்கே லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பேசிக்காக இங்கே வந்து ஒரு ட்ரைனிங் லாஸ் அப்படின்ற அந்த ஒரு பராமீட்டர் வரும். வந்த உடனே நமக்கு இங்கே ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். பட் பிஃபோர் தட் இங்கே அன்ஸ்டார்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெயிட்ஸ் அண்ட் பயர்ஸ் அக்கௌண்ட்டோட உங்களுக்கு லிங்க் பண்ண முடிஞ்சிச்சுன்னா உங்களோட இந்த மாடலோட வெயிட்ஸ் எல்லாமே அங்கே ஸ்டோர் ஆகி நீங்கள் அந்த விஜுவலைசேஷன் எல்லாமே அங்கே பார்த்துக்கலாம். பட் அதெல்லாம் நமக்கு தேவையில்லைனா ஜஸ்ட் இங்கே நம்பர் 3 மட்டும் இந்த பாப்அப்பில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எதுவுமே வராது. ஸோ உங்களுக்கு டேரெக்டாக அங்கே ட்ரைனிங் ஆரம்பிச்சிடும். ஸோ பட் அது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கொஞ்சம் ஃபியூ பராமீட்டர்ஸ் மட்டும் இங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது மட்டும் நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் GPU யூஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லிமிடேஷன் தான். லைக் கூகுள் கொலாபில் நமக்கு ஒரு கோரை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு நம்பர் ஆஃப் GPUஸ்ன்ற இங்கே இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதுதான் நம்மளோட டேட்டா செட் சைஸ். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் லைக் அரௌண்ட் 199 எக்ஸாம்பிள் தான் இந்த டேட்டா செட்டுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா தான் இங்கே நம்பர் ஆஃப் epochs அப்படின்னு வருது. அண்ட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் ஸ்டெப்ஸ், ஸோ அதுதான் இங்கே டோட்டல் ஸ்டெப்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. இந்த ஸ்டெப்ஸ் தான் இந்த நம்பர் ஆஃப் epochs இங்கே டிட்டர்மைன் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இனிஷியலாக நம்ம வந்து ஒரு 16 வச்சுக்கலாம். பட் நீங்கள் உங்களுக்கு ரிசோர்ஸ் உங்களுக்கு அதிகமாக வேணும், இல்லை நீங்கள் அந்த மாடல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணி பாருங்கள் அது எப்படி வருதுன்ட்டு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்டா பேரலல் GPUs இது எல்லாமே 1:1 தான் இருக்கும். பிகாஸ் லைக் நம்மளோட டிஃபால்ட்டாக இங்கே நம்ம என்னெல்லாம் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அதாவது இந்த கோலாபுக்கு டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் மாதிரி தான் கொடுக்க முடியும். இன்கேஸ் நீங்கள் அதிகமாக இந்த பேராமீட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த per device train batch size இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு OOM எரர் அப்படின்னு வரும். ஸோ பேசிக்காக இது அவுட் ஆஃப் மெமரி எரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த எரர் உங்களுக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மற்றது எல்லாமே நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சுக்கோங்க. இந்த மேக்ஸ் ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ட்ரைனிங் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ன்ட்டு போட்டு ட்ரைனிங் லாஸ் அப்படின்னு ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் லைக் நமக்கு 60 ஸ்டெப்ஸ்க்கு வர நம்ம ட்ரெயின் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ அரௌண்ட் லைக் 30 வேறு முடிஞ்சிச்சு. இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நமக்கு மாடல் ஆல்மோஸ்ட் ஒரு 50 கிட்ட நெருங்கிடுச்சு. ஸோ இப்போ ஒரு 1 மினிட்ல எனக்கு தெரிஞ்சு இது முடிஞ்சிடும் டோட்டலாக. பட் ஜஸ்ட் இந்த ட்ரைனிங் லாஸை மட்டும் நம்ம பார்ப்போம் எப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரைனிங் லாஸ் பார்த்தீங்கன்னா 5 அப்படின்ற அந்த ஒரு நம்பரில் ஸ்டார்ட் ஆகி அப்படியே கிராஜுவலாக பார்த்தீங்கன்னா அந்த லாஸ் நம்ம கம்மியாகிக்கிட்டே வருது. ஸோ பேசிக்காக
எனிதிங் அபவ் 1 அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அண்டர் ஃபிட்டிங் அந்த ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது வந்து ஜென்ரலாக சொல்லணும்னா லைக் மாடல் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் வரலாம் பார்த்தீங்கன்னா பட் பிலோ லெஸ் தென் 1க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மாடலுக்கு ஓகே இந்த மாதிரி பேட்டர்ன் இருக்குது அப்படின்ற ஒரு புரியிருக்கான ஒரு ஸ்டேஜ் இங்கே வர ஆரம்பிக்குது. ஸோ அப்புறம் அரௌண்ட் லைக் 30க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஸ் தென் 1லேயே உங்களுக்கு வர மாதிரி இருக்குது. அண்ட் தென் அரௌண்ட் 60 ஸ்டெப்பில் முடியும் போது உங்களுக்கு 0.6ல் முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ட்ரைனிங் லாஸ் உங்களுக்கு ஐடியாவில் எந்த ஒரு நம்பரில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 0.1 கீழே இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான மாடல் மாதிரின்னு சொல்லுவாங்க. பட் நம்மளோட கேஸில் மேபி நீங்கள் கூட உங்கள் ஒரு ஹோம்ஒர்க்காக கூட நீங்கள் இந்த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரைனிங் லாஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு ஐடியலான ஸ்பாட்னு பார்த்தீங்கன்னா இங்கே 0.1 to 0.3ல நீங்கள் வந்து ட்ரெயின் பண்ணிங்கன்னா உங்கள் மாடல் வந்து கொஞ்சம் ஒரு ஐடியலான ஒரு மாடலாக இருக்குது. ஸோ பேசிக்காக பெட்டராக பர்ஃபார்ம் ஆகும் அப்படின்ற ஒரு இது. ஸோ அந்த ஒரு ஸ்டெப்ஸை மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரெயின் பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்ட்டு. நான் இதோடய முடிச்சுக்கிறேன் பிகாஸ் அது ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் இங்கே 60 ஸ்டெப்ஸில் நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம ஜஸ்ட் நம்ம இன்ஃபரன்ஸ் மட்டும் பண்ணி பார்ப்போம் எப்படி இந்த மாடல் பெர்ஃபார்ம் ஆகுதுன்ட்டு. இப்போ இதை மட்டும் ஜஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா டெஸ்ட் பண்ணுறதுமே அன்ஸ்டாத்தில் நமக்கு ஈஸியாக தான் கொடுக்குறாங்க லைக் ஃபார் இன்ஃபரன்ஸ் அப்படின்ற அந்த ஒரு மெத்தட் யூசிங் அந்த ஃபாஸ்ட் லாங்குவேஜ் மாடல்ன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபார் இன்ஃபரன்ஸ் இருக்கும். அதே மாடல் நம்ம இப்போ ட்ரெயின் பண்ண அந்த மாடலை மட்டும் லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு இந்த மாடலில் நம்ம வந்து ஜஸ்ட் அதை இன்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த லோரா அடாப்டர்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ஆட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இனிஷியலாக நீங்கள் அந்த ஒரு அதாவது அந்த ஆர்கிடெக்சர் நீங்கள் பார்த்தப்போ அந்த மாடலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த லோரா மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ பேசிக்காக உங்களுக்கு அந்த டேரெக்டாக அந்த ஒரு மாடலோட ஃபுல் கான்ஃபிகரேஷன் தான் உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டீகோடர் லேயரில் வேற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அந்த லோராவோட அந்த மேட்ரிக்ஸ் அதாவது அந்த ஒரு அடாப்டர்ஸ் இங்கே உங்களுக்கு ஆட் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதுலேருந்து நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே இந்த மாடல் வந்து ஃபைன் டியூன்ட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. இப்போ ஜஸ்ட் ஒரு குயிக்காக ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு நான் ஜஸ்ட் போன வீடியோவில் நம்ம யூஸ் பண்ண அதே கோடை தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ பேசிக்காக இங்கே ஒரு புது இன்புட் மாதிரி கொடுக்குறேன். ஸோ வி ஆர் லுக்கிங் டு பை அ லைசன்ஸ் ஃபார் அன் என்டையர் இன்ஜினியரிங் டீம் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் அண்ட் அந்த யூசர் ப்ராம்ப்ட் மட்டும் கொடுப்போம். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா அந்த அசிஸ்டன்ட் ப்ராம்ப்ட் கொடுக்க மாட்டோம் பிகாஸ் அந்த மாடல் தான் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி. அண்ட் இந்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் நான் வந்து ஃபைன் டியூன் பண்ணதுக்கு என்ன யூஸ் பண்ணாமல் அதே ப்ராம்ப்ட் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ பேசிக்காக கிளாசிஃபை த யூசர் query into the correct டிபார்ட்மெண்ட் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல சேல்ஸ் டீம் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி லைக் அப்ளை சாட் டெம்ப்ளேட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டோக்கனைஸ் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுப்போம். அண்ட் அதே மாதிரி ஆட் ஜென்ரேஷன் ப்ராம்ப்ட் இந்த இடத்துல ட்ரூன்னு கொடுப்போம். வேறஸ் நீங்கள் மேலே இனிஷியலாக நம்ம அந்த ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட்டை நம்ம டிஃபைன் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபால்ஸ்னு கொடுத்துருவோம் பிகாஸ் நமக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த டோக்கனைஸ்டு அந்த வெர்ஷன் நமக்கு தேவையில்லை அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இங்கெல்லாம் ஃபால்ஸ்னு கொடுத்துருப்போம். பட் நம்ம இந்த இடத்துல இன்ஃபரன்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம வந்து ட்ரூன்னு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ ஜஸ்ட் இதை மட்டும் நான் ரன் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஜஸ்ட் ரன் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது ஃபுல்லாக டோக்கன்ஸாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து அது வந்து நம்ம டீகோட் பண்ணால் தான் நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம அதே மாதிரி போன டைம் யூஸ் பண்ண மாதிரி அந்த மேக்ஸ் டோக்கன்ஸ் என்ன அண்ட் இன்புட் ஐடிஸில் நம்ம இந்த இன்புட்டை கொடுத்துரும். அண்ட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம 0.1 நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அது ஏன் இங்கே ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இது ஆல்ரெடி இந்த மாடலுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் அவுட்புட் ஃபார்மேட் இருக்கணும்ட்டு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கம்மியாக கொடுக்குறதா பெட்டராக இருக்கும்னு வச்சுக்கலாம். அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாடல் கொஞ்சம் ஹலுசினேட் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி கிளாசிஃபிகேஷன் யூஸ் கேஸ்க்குலாம் முடிஞ்ச அளவுக்கு இந்த டெம்பரேச்சர் வேல்யூவை கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதை மட்டும் ஜஸ்ட் ரன் பண்ணிட்டு இந்த மாடலை வச்சு நம்ம ஜென்ரேட் பண்ணிடுவோம். ஜென்ரேட் பண்ணி அந்த டீகோடர் அவுட்புட்டை மட்டும் பார்ப்போம். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை மட்டும் பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மேபி லைக் அகைன் நான் பிரிண்ட் போட்டு பார்த்துக்கிறேன். ஸோ தட் எனக்கு கொஞ்சம் ஃபார்மேட்டடாக இருக்கிற மாதிரி. ஸோ இப்போ பிரிண்ட் போட்டுட்டு இப்போ ஜஸ்ட் ரன் பண்ணோடனே ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து அந்த இன்புட் அந்த மாடல் கொடுக்குற மாதிரி இருந்திருக்கும். ஸோ பேசிக்காக இந்த சிஸ்டம் அப்படின்னு கொடுத்துட்டு அதே மாதிரி சிஸ்டம் ப்ராம்ப்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. இங்கே நம்ம கொஸ்டின் கேட்டது பார்த்தீங்கன்னா வி ஆர் லுக்கிங் டு பை அ லைசன்ஸ் ஃபார் அன் என்டையர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு இருக்கு. ஸோ அதே கொஸ்டின் இங்கே அப் அண்ட் ஆயாச்சு. பட் இந்த இடத்துல நம்ம அசிஸ்டன்ட் எதுவும் கொடுக்கல. ஸோ இந்த ஜென்ரேட் பண்ணிட்டு தான் நமக்கு இந்த மாடல் கொடுத்துருக்கு. ஸோ இந்த இடத்துல அசிஸ்டன்ட் கொடுத்துட்டு இது இந்த இடத்துல சப்போர்ட் டீம் அப்படின்னு கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு. அகைன் லைக் இந்த சப்போர்ட் டீம் போகுமா இல்லை இன்ஜினியரிங் டீம் போகுமா எனக்கும் இந்த கொஸ்டின் தெரியாது. பட் ஸ்டில் ஒரு டெக் டீம் போகுமா அப்படின்ற ஒரு ஐடியா இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைக் லைசன்ஸ் மாதிரிலாம் இருக்கிறதுனால மேபி சப்போர்ட் டீமுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் அதிகமான டேட்டாவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அந்த மாடலை ட்ரெயின் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம். இதில் ஜஸ்ட் ஒரு கன்க்ளூஷன் மாதிரி என்னன்னா லைக் இன்ஃபரன்ஸ் டைமில் நம்ம வந்து ஜஸ்ட் இந்த இன்புட்டை மட்டும் கொடுப்போம். இந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாடல் நம்ம ஃபைன் டியூன்ட் மாடல் தான் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக லைக் ஒரு மாடலை எடுத்து அதுக்கான ஒரு சின்ன டேட்டாவை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கு ஃபைன் டியூன் பண்ணி இப்போ ஒரு மாடல் வந்து நமக்கு ஒரு ப்ராப்பரான அவுட்புட் நம்மளோட யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி கிளாசிஃபை பண்ணி கொடுக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாடலை சேவ் பண்ணிட்டு எப்படி ஒரு ஹக்கிங் ஃபேஸோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் நம்ம எப்படி இந்த மாடலை புஷ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் இப்போ வேறு ஏதாவது எடுத்து இந்த மாடலை யூஸ் பண்ணோம்னா அவங்க எப்படி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். பட் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு டவுட் இல்லை ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா ஜஸ்ட் லெட் மீ நோ இந்த கமெண்ட்ஸ். அண்ட் இந்த பேராமீட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் அகைன் ரொம்ப கம்மியாக தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருவேன். பிகாஸ் இல்லை ரொம்ப அதிகமாக நம்ம சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. மோஸ்ட்டாக இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இங்கே ஃபிக்ஸடாக மேலே வச்சுட்டோம். ஸோ அதை தான் நம்ம இங்கே கொடுத்துருப்போம். அண்ட் தென் இந்த
ட்ரைனிங் ஆர்குமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் ஸ்டெப்ஸ் மட்டும் தான் நான் மேஜராக இங்கே சொல்லியிருப்பேன். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அகைன் இது நம்ம ரொம்ப சேஞ்ச் பண்ணுற மாதிரி பேராமீட்டர்ஸ் இல்லை. ஸோ அதனால் விட்டுட்டு பட் இன்கேஸ் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குன்னா அதுக்கு அகைன் இந்த பேராமீட்டர்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் உங்களோட ஓனாக நீங்கள் எக்ஸ்ப்ளோர் கூட பண்ணி பார்க்கலாம். நான் முடிஞ்சதுக்கு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பிகாஸ் இது அகைன் ஒரு பேராமீட்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த நியூரல் நெட்வொர்க் உள்ள போயிட்டு கொஞ்சம் ஒன்றா சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே அகைன் டோட்டலாக டீவியேட் ஆகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நான் ரொம்ப இன்டெப்த்தாக போகல. பட் ஸ்டில் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது ஒரு டவுட் இருந்தாலும் ஜஸ்ட் கேளுங்க கமெண்ட்ஸில், நான் கண்டிப்பாக அதில் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ அன்டில் தென் சியர்ஸ், பை.